அவ எதிர்கட்சிங்கிற அளவுல எடப்பாடி வெறும் கள்ளச்சாராய சம்பவத்தை காட்டிக் கொண்டு அரசியலில் 10 நாட்கள் பயணித்தாரே அல்லாமல் ஒரு மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கான சிக்கல்கள் குறித்து இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் உள்ளொதுக்கீடு, பாட்டாளி மக்கள் கட்சி 10.5 கோரிக்கை, அதையொட்டி தனி தீர்மானத்தை முதல்வருடைய தனி தீர்மானம் சட்டமன்ற பேரவையில், தேசிய அளவில் நடைபெறுகிற மைய மோடி பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த தனி தீர்மான கோரிக்கைகள், நீட் தேர்வுக்கான தனி தீர்மான கோரிக்கை, நீட்டில் முறைகேடு நடந்திருக்கிறது, தேச அளவில் பாதிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் செல்வங்களினுடைய இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் எதிர்கட்சி என்கின்ற அளவில் தன்னுடைய பார்வை, தன்னுடைய கருத்தை எடப்பாடியால பதிவு செய்ய முடியாது, எடப்பாடியால கவனத்தை ஈர்க்க முடியாது. அதனால குறுகிய ஒரு சம்பவத்தை மட்டும் அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால இன்னும் எடப்பாடியால அதை ஒரு விரிவான ஒரு எதிர்கட்சி தலைவரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பாரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக தன்னுடைய கடமையை எல்லா நிலைகளிலும் சரியான வகையில் செலுத்தினாரான்னா இல்ல. அது ஒரு பின்னடைவு, எடப்பாடிக்கு பின்னடைவு.